வணக்கம். நான் இயற்கை வழி விவசாயி செஞ்சியிலிருந்து அருண் பாண்டியன். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது சம்பா பருவத்துக்கான நெல் சாகுபடிக்கு போக போகிறோங்க. அதுக்காக தக்கப்பூண்டை விதைச்சிருக்கிறோம். தக்கப்பூண்டை விதைச்சி 1 மாத காலம் ஆகிடுச்சு. 2 அடி உயரம் வரைக்கும் வளர்ந்துருக்குதுங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. தக்கப்பூண்டு சனப்பையும் விதைச்சிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நிலக்கடலை பயிர் பண்ணியிருந்தோம். அதை அறுவடை பண்ண பிறகு தக்கப்பூண்டையும் சனப்பையும் விதைச்சிருக்கிறோம். எதுக்காகனா நைட்ரஜன் சத்துக்காக, தழை சத்துக்காக. பெரும்பாலும் நைட்ரஜன் சத்தை மண்ணில் சேர்க்கக்கூடிய தாவரங்கள் பல இருக்குது. அதில் ஒரு சிறந்த தாவரம் தான் இந்த தக்கைப்பூண்டு. இதை விதைச்சி இப்போ 1 மாத காலம் ஆகுது. இப்போ இதுக்கப்புறம் நாற்று விட்டு நம்ம மடைக்கு சேடையில் உழுது நெல் பயிர் வைக்கிறதுக்காக இந்த ஏற்பாடுங்க. ரொம்ப சிறப்பான ஒரு இயற்கை விவசாயிகளுக்கு ரொம்ப கை கொடுக்கக்கூடிய ஒரு தாவரங்க. அதாவது பலதானியம் விதைப்போம். பலதானியம் விதைச்சி மடைக்கு விட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். பயிர் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 2 தான் விதைச்சிருக்கிறோம். தக்கப்பூண்டும் சனப்பையும் விதைச்சிருக்குறோங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா நாற்றாங்கல் ஓட்டுறதுக்கு தயாராகுதுங்க. நாற்றாங்கல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தக்கப்பூண்டு விதைச்சிருந்தோம். அதில் கூட பார்த்திங்கன்னா நிலக்கடலை கொடி போட்டிருக்குங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். நிலக்கடலை அறுவடை பண்ணியிருந்தோம். அது கொஞ்சம் கொடி மழையில் நனைஞ்சிருந்தது, கொஞ்சம் மக்கிடுச்சு. அந்த நிலக்கடலை கொடியை வந்து நம்ம இப்போது அதை போட்டு தான் உழவு செய்ய போகிறோம். நாற்றாங்கல் உழவு. அது கூட பார்த்திங்கன்னா கிளரிசீடியா தழையும் போட்டிருக்கிறோம். இது எல்லாமே நைட்ரஜன் வந்து அருமையாக கொடுக்கக்கூடியது பயிருக்கு. ரொம்ப சிறப்பாக இருக்கும் நாற்றாங்கல். இதில் பார்த்திங்கன்னா நிலக்கடலை கொடி ஏன் சேர்க்குறோன்னா, ஒரு சில நாற்றாங்கல் பார்த்திங்கன்னா நாற்று விடுவாங்க, தரையில் நாற்று விடுவாங்க. தரையில் நாற்று விடும்பொழுது நாற்று வந்து கடிச்சிக்கிட்டு வளரும், அதிகப்படியாக வளராது. அதை பறிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அறுத்துக்கிட்டு வரும். நம்ம பகுதியில் அதை ஒரு பாஷையில் சொல்லுவாங்க, மண்டக்கண்ணு நாற்றா வருதுன்னு சொல்லுவாங்க எங்கள் பகுதியில். அந்த மாதிரி வரக்கூடிய பூமிக்கு இந்த நிலக்கடலையை கொடியை நம்ம விதைச்சி அப்படியே நீங்கள் மடைக்கு ஓட்டினீங்கன்னா ரொம்ப பொசன்னு இருக்குங்க. அருமையான நாற்றாங்கால் வந்து பறிக்கிறதுக்கு ரொம்ப பூ போல் இருக்கும். இது எங்களுடைய அனுபவம். அதனால் இதை போட்டிருக்கிறோம். இப்போ நம்ம வந்து பாய் நாற்றாங்கால் விட போகிறோம். எப்போவும் நம்ம தரையில் விட மாட்டோம், பாய் நாற்றாங்கால் விடுவோம். 15 நாளில் பறித்து நட்டுருவோம். அதுக்காக இப்போது நாற்றாங்கால் தயாராகிட்டுருக்குங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியுங்க. சம்பா சீசன் வந்துடுச்சு. ஆடி 18க்கு நாற்று விட்டுருக்கணும். ஆனால் நம்ம ஆடி 18க்கு விடுறதில்ல. ஏன்னா மழையில் மாட்டிக்குது அப்படிங்கிறதுனால ஒரு ஆவணி 5, 6 தேதிக்கு தான் நாற்று விட்டுட்ருக்கோம். ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. சம்பா பருவத்துக்கான நெல் சாகுபடிக்கு தயாராக இருக்கிறோங்க. நன்றி.